ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 எடுத்துக்காட்டு 8.1 என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் 48 மாணவர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதற்காக செலவிட்ட நேரம் கேட்டறியப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில் கீழ்காணும் தரவின் திட்ட விளக்கம் காண்க. என்ன கணக்கு சொல்லுவாங்க? திட்ட விளக்கம். மொத்தம் எத்தனை மாணவர்கள்? 48 மாணவர்கள். அப்ப n = 48. இந்த எஃப் எல்லாம் கூட்டி பாருங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை. 3 மாணவர்கள் 6 மணி நேரம் பார்க்குறாங்க, 6 மாணவர்கள் 7 மணி நேரம் பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் தொலைக்காட்சி பார்ப்பதற்காக செலவிட்ட நேரம் இது 9 மாணவர்கள், 13 மாணவர்கள், 8, 5, 4. இதை ஃபுல்லாக கூட்டினோம்னா நமக்கு சிக்மா எஃப் அப்படிதான் எண்ணுன்னு வந்துடும். அந்த எண் மொத்தம் 48 மாணவர்கள் இருக்காங்க. இது அவங்க பார்த்த மணி நேரம், செலவிட்ட மணி நேரம். இது எக்ஸ்ன்னு அவங்களே கொடுத்துறாங்க. நம்மள திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் நமக்கு குறிப்பிட்டது செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஃபார்முலா, திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா சிக்மா = எக்ஸும் எஃப்பும் கொடுத்தாங்கன்னா வரையறை செய்யப்பட்ட ஒரு தரவுகளுக்கு, வரைமுறை செய்யப்பட்ட தரவுகளுக்கு ஃபார்முலா √σ fdi²/n. இதுதான் திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா. அப்ப டி என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். டி = என்னது? x - x பார், xi - xi பார். இந்த x பார் என்ன அப்படின்னு சொன்னா கூட்டுச்சராசரி. இந்த எக்ஸ் எஃப் இருந்துச்சுன்னா அதுக்கு கூட்டுச்சராசரி கண்டுபிடிக்க சிக்மா fx/n. ஓகே, அதுக்கு கூட்டுச்சராசரிக்கு ஃபார்முலா என்னது? சிக்மா fx/n. அப்ப நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல எஃப்ஐ எக்ஸையும் பெருக்கி ஒரு டேப்லெட் காலம், அப்புறம் அதை எக்ஸ்ல இருந்து கழிக்கிறதுக்கு அதுக்கு தான் டி, அப்புறம் d², அப்புறம் எஃப்ஐயும் d²டையும் பெருக்கிறது. ஸோ அட்டவணை கொஞ்சம் நம்ம பெருசா போட்டாங்க. போடுவோமா? 6, 7, 8, 9, 10, 11, 12 எக்ஸ் ஆர்டரா இருக்கு. இது கீழே நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. xi f xi d x - x பார் di², அப்புறம் fdi². ஓகே, 6, 7, 8, 9, 10, 11, 12. இதுக்கு நேரம் 3, 6, 9, 13, 8, 5, 4. இது ஃபுல்லா சம்மேஷன் எடுக்க போட்டுக்குவோம். ஓகே, சிக்மா xi 13, 21, 30, 40, 50, 60, 63. இது சிக்மா எஃப். சிக்மா எஃப் 9, 17, 20, 30, 39, 45, 48. ஆமா, சிக்மா எஃப்ங்கிறது என் தானே, 48. இரண்டை இப்போ பெருக்கி போட்டுக்குவோம். 6, 3, 18, 7, 6, 42, 9, 8, 72, 9, 27, மிச்சம் 2, 9, 2, 17, 80, 55, 48. ஸோ இதனுடைய சம்மேஷன் 10, 12, 19, 24, 32, 3, 7, 12, 20, 21, 28, 32, 33, 3, 4. இது என்னது? சிக்மா fxi. ஓகே, இப்போ டி கண்டுபிடிக்கணும். டி எக்ஸ்ல இருந்து எக்ஸ் பார். இப்போ முதல்ல xi பார் கண்டுபிடிச்சிக்கிறேன். சிக்மா fxi/n, அதுதான் எக்ஸ் பார் கூட்டு சராசரி. சிக்மா fxi இது எவ்வளோ வந்திருக்கு? 432/48. இதுதான் எக்ஸ் பாரு. 432 48ஆல பெருக்கும். 98, 72, மிச்சம் 7, 4, 9, 36, 7, 43. 9 டைம்ஸ் அடங்குது. ஸோ எக்ஸ் பார் = என்ன வருது? 9 டைம் 9. கூட்டு சராசரி, சராசரி என்ன வருது? 9 வருது. ஸோ அதை ஒவ்வொரு எக்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ண போறேன். -9 -9 -3 -2 -1 0 +1 2 3. ஸோ இதை ஃபுல்லா சிக்மா டிஐ ஃபுல்லா கூட்டினா 6 6 0 ஆயிரும். இது சிக்மா டிஐ.
அடுத்து சிக்மா டிஐ ஸ்கொயர்டு 9 4 1 0 1 4 9 இதை கூட்டு 13 10 14 10 14 நாலு 28 14 14 28 ஓகே 13 14 15 19 9 28 எஃப்டி ஸ்கொயர்டு எஃப்ஐ டிஐ ஸ்கொயர்டையும் பெருக்கணும் 39 27 6 நாங்க 24 ஓரம்பது 9 இது 0 8 20 36 எஃப்ஐ டி ஸ்கொயர்டையும் பெருக்கணும் இப்போ கூட்டு 11 20 28 34 மிச்சம் 3 6 8 10 12 124 இது என்னது சிக்மா எஃப்டி ஸ்கொயர். நமக்கு ஃபார்முலா பெறும். சிக்மா எஃப்டி ஸ்கொயர் எவ்வளோ கிடைச்சிருக்கு 124 பை 48. இது 4ஆல் முதல்ல அடிப்போம். 31 பை 12 12ஆல் வகுத்துட்டு அப்புறம் ரூட் எடுப்போம். 12 24 இதான் 7 70 I12 60 மிச்சம் 10 100 8 12 96 4 40 3 12 36 மிச்சம் 4 40 3 12 36 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே 31 12ஆல் வகுக்கிறேன். 12 24 மிச்சம் 7 70 புள்ளி வைக்கிறேன். I12 60 10 0 100 8 12 96 12 96 மிச்சம் 4 40 3 12 36 40 இப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு வர்க்கமூலம் 2 ஓரொன்று 1 2 இறக்கிடு புள்ளி வச்சிரு 6 போடுறேன். 6 36 மிச்சம் 3 26 12 3 15 ஓகே. ஒன்று போட்டாலே 321 வந்துடும். ஸோ ரொம்ப சின்ன நம்பர் அப்படிங்கிறதுனால இது இன்னும் 2 0 சேர்த்து முதல்ல 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன வேல்யூ போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா 7 போட்டு பார்ப்போம். ஸோ 7 வருது. அப்போ அப்ராக்சிமேட்டாக இது என்ன போட்டுக்கலாம் 1.607 இது அப்ராக்சிமேட்டாக 1.6. ஸோ அந்த 48 மாணவர்கள் டிவி பார்க்க செலவழித்த நேரத்தினுடைய திட்ட விளக்கம் 1.6.